சத்து உருண்டையாக வறுக்கணும். சத்து உருண்டைக்கு வெள்ளரி விதை, நான் ஃபோட்டோவில் காமிச்ச விதையெல்லாம் மட்டும் வறுத்துருக்கணும். கொஞ்சம் பட 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 பண்ணு எல்லாம் இதாகி வந்தோடனே நிலக்கடலை பருப்பு, சியா, சப்ஜா, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ரைஸாக வறுத்துக்கணும். உருண்டை நெய் சேர்த்து வறுத்து பொடி பண்ணி உருண்டையாக பிடிச்சி வச்சாச்சு. இதுங்க எல்லா பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் சாப்பிட்லாம். உடம்புக்கு நல்லது, ஹை ப்ரோட்டீன் இதெல்லாம் இருக்குது. வணக்கம் நேயர்களே, இன்று நம்ம வீட்டிலே மிகவும் ஆரோக்கியமான சத்து உருண்டை எப்படி செய்வது என்று பார்க்கலாம். இதற்கு நான் எடுத்துள்ள பொருட்கள்: பாதாம், பிஸ்தா, நிலக்கடலை, பூசணிக்காய் விதை, சூரியகாந்தி விதை, எள், சியா விதை, ஆளி விதை, வெள்ளரி விதை, பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை, பேரீச்சம்பழம், அத்திப்பழம் போன்ற ஆரோக்கியமான நட்டுகள் மற்றும் பருப்புகள். முதலில் எல்லா பொருட்களையும் தனித்தனியாக மிதமான சூட்டில் வறுத்து கொள்ள வேண்டும். முதலில் பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை ஆகியவற்றை வாசனை வரும் வரை வறுக்கவும். அவை உருண்டைக்கு நல்ல சுவையும் சக்தியும் தரும். அடுத்து எள், சியா விதை, ஆளி விதை, பூசணிக்காய் விதை, சூரியகாந்தி விதை ஆகியவற்றை லேசாக வறுக்கவும். இவை உடலுக்கு தேவையான புரதமும் நார்ச்சத்தும் கிடைக்கும். அடுத்ததாக பாதாம், பிஸ்தா, நிலக்கடலை போன்றவற்றை லேசாக வறுத்தால் அருமையாக இருக்கும். எல்லாவற்றையும் நன்றாக குளிர வைத்த பிறகு மிக்சியில் போட்டு சிறிது முறுக்குத்தன்மையுடன் பொடியாக அரைக்கவும். இப்போது பேரீச்சம்பழம், அத்திப்பழம் போன்றவற்றை சிறு துண்டுகளாக நறுக்கி சேர்க்கவும். தேவைப்பட்டால் சிறிது நெய் அல்லது தேன் சேர்த்து நன்றாக கலக்கவும். பின்னர் கைகொண்டு அழுத்தி சிறிய உருண்டைகளாக உருட்டி கொள்ளவும். இதோ மிகவும் ஆரோக்கியமான, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடக்கூடிய சத்து உருண்டை ரெடி. ஆரோக்கியமாக வாழணும். உடம்பு நல்லா இருந்தால் தான் நல்லதாக இருக்க முடியும். சுவர் இருந்தால் தான் சித்திரம். நம் உடல்நிலையை பாதுகாக்கணும். அப்போ தான் நம்ம சம்பாதிச்ச எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். ஆயுஷ்மான் பவதி, மங்களானி பவதி.